நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூசு இப்படி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நேற்று திருவிழாவில் பழுவனை ஆட்டையை போட்டு வந்துருச்சு சொல்லுங்க. காசு கொடுத்தவொடனே ஆட்டையை போட்டு வந்தியா? எவ்வளவு? 10 ரூபாய்க்கு. ஏன் நண்பர்களே, இதுவே போய் 50 ரூபா நண்பர்களே, 10 ரூபா போய் தானே. அப்போ ஆட்டையை பொறுத்தே வந்துருக்கு மது. ஏன்னா மது உங்கள் திருமுகத்தான் ஒரு முகமாக காட்டுங்கோ அம்மா, காட்டுங்கோ. நண்பர்கள் பார்க்கணுன்றாங்க, காட்டுங்கோ. டிஸ்கா டிஸ்கா பலூன் போச்சா? ஊக்க வச்சு ஓட்ட ஓட்டு விட்டேன் பார்த்துக்க பலூனை. சரி, காற்று இருக்குது. காற்று மேல காற்று அடிக்குது. உங்கள் அம்மா மூஞ்சில் அடிக்குவா? அடிச்சேன்னு சொல்லியே ஏன் அடியை பத்திருவேன். இந்த பயம் இருக்கணும், இந்த பயம் இருக்கணும். டும்கால் பறந்தெடுத்து இறகு முளைச்சிருச்சு, வந்து பறந்தெடுத்து அப்படியே இருக்கிற சாப்பிட போகிறோம். பிசா லேட் ஆகுது. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஐட்டங்கள் சொல்லலடா. ஒயிட் ரைஸ். அன்னைக்கு மைனவே சொல்லிடுவாங்க, சுட சுட ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ், garlic gravy, மிளகா, மோர் மிளகா, garlic, பூண்டு கிரேவி. தமிழ்ல பேசுங்க. இந்த பூண்டு கிரேவி, வெள்ளை பூண்டு கிரேவி இன்னைக்கு தரமான சாப்பாடு. நம்புறல தயிர் பாக்கெட் நம்பர், தயிர் பாக்கெட் நம்புறல நம்புறல. ஏய் இங்க காட்டு. சாப்பாடு வைப்பா பா. என்னடா பண்ண? வை வைக்கிறேன்டா. போமா போது ஜாப். என்னடா அதிசயமா இருக்கு. வை அம்பள இந்த சரிமா தூக்கிறா நண்பர்களே. சிசர் எடு. தரமான அப்படி கழி கூட போண்டா. சிசர் எடு, இந்த பெரிய சிசர் எடு. அது கூட கட் பண்ண சரிப்பட்டு வருவியா? என்னப்பா நீ? ஐயோ கையை கட் பண்ணிருச்சு ஐயோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்க மடியில சொல்லு. ஐயோ கையை கட் பண்ணிருச்சு ஐயோ வலிக்குது ஐயோன்னு சொல்லக்கூடாது. இப்போ நண்பர்களே, இப்போ என்னன்னா உண்மையை சொல்கிறேன். இப்போ தயிரை ஊற்றியும் சாப்பிட்லாம். இது சூப்பராக இருக்கு ரெசிபி. ஒரு ஊறுகாய் மாதிரி வெள்ளைப்பூடு கிரேவி தான் இன்னைக்கு. இதையும் ஊற்றி சாப்பிடலாம். இது தனியாக மோர் ஊற்றி தொட்டுக்கலாம். எப்படின்னு நான் வந்து இது முதல் டேஸ்ட் பார்த்தா அப்புறம் தயிர் ஊற்றுவேன். உனக்கு என்ன வேணா மோர் தயிர் ஊற்றவா? ஓரத்தில் வச்சுக்கோ. ஊறாகாவா? ஊறாகா நண்பர்களே, நல்ல கெட்டி தயிர் நண்பர்களே, சூப்பர் தயிர் நண்பர்களே. ஊறாகா அதில் அப்படி வச்சுக்கிறோம். மதுவுக்கு பிடித்தது தயிர் மோர். இல்லை ஆவியில் வாங்கின தயிர் தான் நம்மள ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆஹா சுடுது. சுட சோறு நம்மள சுட சோறு. இன்னைக்கு வெள்ளைப்பூடு கிரவியை தின்னு விட்டு இன்னைக்கு நைட்டு என்ன ஆக போதோ. நீங்கள் வீட்டில் படுக்கிறீங்கன்னா இல்லை ஊற பக்கத்து ஊற இல்லாதது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வெடி வரும். உன்னை வீட்டை விட்டு வெளியில் வரட்டிடுவோம். ஏட்டி நீயே குழம்பு வைப்ப. அப்போ நாங்கள் குசு விட்டா நீ விட்டு ஏற்றுவேன். தேவையில்லாத பேசாதம்மா. அப்படியே இருந்தா பின்னாடி வந்து கம்மா இருக்கு நண்பர்களே. அங்கே போய் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையிலேக்கு வான்னு அனுப்பிச்சி விட்ருவோம். ஆஹா நண்பர்களே, சூப்பராக இருக்கு. நம்மளே பார்க்கும்போது அப்படியே பக்குவமாக இருக்காடா. புனஞ்சிக்கிட்டு உக்கால அடித்தோம்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இரு அப்புறம் சொல்லு. இது எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அவசரப்படாத. புனஞ்சிக்கிட்டுகளை அடித்தோம்னா டேஸ்ட் வேறு நண்பர்களே. தயிர் வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க. என்ன ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டியா? சோறு சேர்ந்த கூடாப்பா. சூப்பராக ஆடாடா. ஏய் தள்ளி போ. க்ளோஸ் பண்ணாது. சேலஞ்சி வேணா ஒன்று வேணாம்ப்பா, ஏன்னா பசிக்குதுப்பா. பசிக்குதுல அப்போ வேமானே சாப்பிட்றா. அப்போ சேலஞ்சி. ஓகே ரெடி. நீ போத்துதான் போயிடுவா. ஏமா இந்த கல்லையை வெட்டி போய் கொண்டா. விக்குது. ஒரு தட்டை ஓடு கொண்டப்பா. இவனை அறிவு வேறு மகரு. இந்த மாதிரிலாம் பிள்ளை பக்கம் நமக்கு. ரெடி மெல்லு மெல்லியா. Steady. Go.
நண்பர்களே, இந்த கிரேவி எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பப்பாய் என்ன பிடிக்கும்னா பூண்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கி மிக்சியில் அடிச்சுக்கிறணும். தக்காளியை தனியாக அடிச்சுக்கிறணும். மிக்சியில் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சீரகம் போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் தக்காளியை கொட்டி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த வெள்ளைப்பூடும் வெங்காயமும் அடித்து வச்சுருக்கிறத அடித்து வச்சுருக்கிறத சேர்த்து தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி எல்லாம் இஞ்சிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். எண்ணெய் மேலே வரணும். அந்தளவுக்கு வதக்குனா கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம். வெள்ளைப்பூடு பயலுகடா. ஹாப்பி பர்த்டே டு யூ. யாருக்கு? ஜோடியா? இப்போ கேக் வெட்ட என்ன ஆட்டே போகிறாங்களா? பத்தியா? க்ளோஸ் அப்பில் கொண்டு வந்தோம்லப்பா. இப்போ வந்து ஒரு 2 எடுத்து நம்மளே கேக் வெட்டிடணும். இந்த மிளகாய்க்கும் சத்தியமாக சொல்கிறேங்க, அவ்வளோ ஒரு தேனாமிரத டேஸ்ட்னு சொல்லணும். போட்டியா பட்டி கலனிக்கல. நான் சாப்பிட்டு இருக்கு, நீ ஏன் சாப்பிடல? சார் வண்டியில் மெதுவாக ஓட்ட மாட்டாங்க, சருப்புன்னு தான் போகிறாங்க. ஏன்னே ஒரு அவசரம் தெரியல. போ, வண்டியெல்லாம் பார்த்து ஓட்டுங்க, கவனமாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கன்னு நான் எல்லா இதுலையும் சொல்லிடுவேன். ஆனால் யாரும் கேட்கறதில்ல. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குவோர் ஏசி குளுகுளுப்பு. ஏசி குளுகுளுப்பா? அடா பாவியா, ஏசி குளுகுளுப்பு இல்லைப்பா, அது என்னது? சத்யா ஏசி மதுரை. குளுகுளு வெயில் ஏசி ஆஃபர். அடிக்கிற வெயிலுக்கு சத்யாஸ் வாங்க, ஏசி வாங்கிட்டு போங்க. அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டு போங்க. நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் அவர் பேர் அவரு நாகடக்காரு ஜெயாலுகாஸ். அது இல்லைப்பா, ஜெய் ஓகே, ஜெயாலுகாஸ். அடுத்து மலபார் ஜுவல்லர்ஸ். என்ன சொன்னாலும் உனக்கு ஒரு கவரி கூட சேர்ந்து. அந்த சார் பார்த்தாருன்னா ரொம்ப வருத்தப்பட போறாரு. அவரு பேர் சார். அதே எப்ப பார்த்தாலும் அந்த சார் பேர் தெரியாம கேட்கலாமா? என்ன கடை? லலிதா ஜுவல்லர்ஸ் மதுரை. விளக்குத்தூண் வாங்க. தங்கமயில். தங்கமயில் சொல்லரி. நான் சொல்லுவேன், இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வழங்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லு. நான் சொன்னது ஒன்று சொல்ல, இந்நிகழ்ச்சி நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லு. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் சொல்லு. அப்ப நீ சொல்லணும், இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் அப்புறம் திருப்பி சொல்லுவேன். நீங்கள் தொகுத்து வழங்குட்டு சத்யா ஏசின்னு சொல்லணும். சத்யா குழுவில் ஏசி வாங்க, சத்யாஸ் வாங்கன்னு சொல்லணும். இந்நிகழ்ச்சி தொகுத்து வழங்க நீ சொல்லு. அது தெரியாது, லென்த் டைலாக். நீ சொல்லு, இப்போ சொல்லு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் குளுகுளுப்பு வாங்க. குளுகுளுப்பு வாங்க. யார் பேரு? பேர் என்னது? சத்யாஸ் ஏசி சொல்லு. சத்யா ஏசி விளக்குத்தூள் சொல்லு. விளக்குத்தூண் மதுரை. ஏசி வாங்க, வெயிலுக்கு வாங்க. ஏசி வாங்க வாங்க. நம்ம சார சொல்லல. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஊமுச்சிகுளம். இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆமா, போய் சட்டி டவுசர் பனியன் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லு. சட்டி எல்லாம் எடுத்துக்கோங்க. எங்க வயல்
ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர். எங்கே போயிட்டுருக்குன்னா லட்சுமி ஸ்டோர் ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர். மூச்சோடு சொல்லு. ஊமச்சிக்குளம் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர். ஓகே கல்லப்பர் பாட்டி போட்டுருவேன். ஏன்ப்பா அப்பப்பா ஆட்டை போட்டுறீங்க? எங்களுக்கு வேணுமாப்பா? அதானே எங்க வேலை. உங்களுக்கு பப்போல பாக்குறதுக்குள்ள என் பிரச்சனையா இருக்குப்பா. விஜய நண்பர்களே இப்போ என் மகன் நீட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளை தானே, அதனால் இப்போ சொல்லிக் கொடுத்தேன். அப்பா வீட்டில் தப்பாலாம் பேசக்கூடாப்பா, மாமங்கள்லாம் வைறாங்கண்ணே. இப்போ வாங்க போங்கன்னு மொதல் பேசுகிறேன். என்ன சமயம் அப்பா ரொம்ப டேஸ்ட். அடுத்து தயிரில் ஊற்றி அடிப்போம். செம்ம டேஸ்ட்டாக. ஆஹா நான் 2 சிங்கிள் பாட்டு பாடவா? பாடி அவ்வளோதானே உனக்கு தெரியும். அப்புறம் ஃபுல்லாக தெரியாது உனக்கு. 2 சிங்கிள் தான் தெரியும். கொடி அருவி கொட்டுதே அடி என் மேல தனதான நன்ன நன்னான்னு தன்ன நான் அதுக்கு மேலே எங்களுக்கு தான் பாட்டு படிக்க தெரியாது. நானும் தானே மகளும் தானே அப்படித்தான். நான் பாடுறேன். நீ சொல்லு. கொடி அருவி கொட்டுதே அடி என்ன ஏன் தலைமையில அதுக்கப்புறம் தெரியாது. இதைத்தானே நானும் சொன்னேன். வேற என்ன பாட்டு உனக்கு தெரியும்? ஒரு காதல் தந்தேன் என்ன தலையால மனதுக்குள் வந்தேன் தந்தேன் மண்ணு பயிர எவன் பார்த்தேன்? நல்லா பேசுகிற பிள்ளையே நீயே பேச வச்சு. வடிவேல் ஒரு படத்தில் மாதிரி யாரா அவனை பார்த்தா யாரா சார் நான் தான் அந்த மாதிரி சொல்லுவார். வேற யாரு நீதே? இந்த கூட அனுக்கல அப்பா கூட கூட அப்பா எடுத்துறேன். அது மாதிரி வேற பாட்டு படி. தெரியாத பாட்டு பண்ணி அசியம் பிடிச்சிங்களா? Come on baby, let's go and have a little. 2 வரி தான். 2 வரியும் தெரியும், வேற தெரியாது. அவ்வளோ முடிச்சு வேற சொல்லிக் கொடுக்காத. அதுக்கு அவ்வளோதான் தெரியும். இப்படி சொல்லிக் கொடு. என்னடா சூறாக்கடல அங்கதான் போச்சு. கிட்ட வச்சு அப்படி போய் சோறு இன்னும் அப்படியே தான் இருக்குது. வெறும் கள்ளப்பரப்பாக தான் போய்கிட்டு வண்டிக்குள்ள. நல்லா மெண்டு சாப்பிடு. கண்ண மூடி கண்ட கனவே பழசெப்பு தாண்டி வந்த உறவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே பொட்டாடி நம்மள எத்தனை நம்மள கீழே கால்வா அடி எரும மாதிரி எத்திரியா? அம்மா எத்தனைப்பா அம்மா? சரி விடு சாப்பிடு சாப்பிடு. நம்ம நீயும் படத்துக்கு அடி யார் வேணான்றது? இன்னும் தயிர் ஊத்துனா எங்களுக்கு வேணாமா? வேணாம் உங்களுக்குலாம். நீங்களாம் சாப்பிடவே வேணாம். உங்களுக்கு மூடு பார்த்தா அந்த 2 அம்மை உங்களுக்கு அடியே அப்பா ஓவராத போறைய சொல்கிறா. இன்னைக்கு தூத்து வழங்குவோர். ஐயோ சாமி ஆச்சி மசாலா சக்தி மசாலா. அடுத்து என் மூத்த நீ என்னதே வேணா ஒரு பாக்கெட் கூட வராது. சும்மா சொல்லிக்கிற வேண்டியது. நமக்கு விளம்பரம் வராது. நாங்கள் சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் இப்படிதான் சாப்பிடுவேன். அது ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். பாதியை சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம். இந்நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோர் அம்மன் ஹோட்டல் மதுரை. ஹோட்டல் சூரிய கடை அம்மன் ஹோட்டல் மதுரை சொல்லி விடுவ முடியாது. அங்கே போனால் சாம்பார் மாதிரி வாங்கிக்கலாம். சாமி போதும் சாமி சாமி. நண்பர்களே, இந்த சேலஞ்சோட வின்னர்
மீசை மணியா சேலஞ்சும் கிடையாது கீழஞ்சும் கிடையாது விடுங்க ஆளை. போகிறோம். வச்சு படுத்துக்கிட்டே இரு நாளைக்கு வரைக்கும் சேலஞ்சோட வின்னர் இஸ் மீசை மணி. கிடையாது கிடையாது அது ரூட்டில் வேற ஏதாவது வச்சுருக்கோம் பந்தயம் சென்னை மீசமணி கிட்டால் மீசமணி மதுரை மீசை மணி. கொஞ்சம் வைக்கிறியா இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஊமுச்சோளம் மதுரை 14. ஓகே நம்மளே மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மீசமணி மதுமிதா, கேமராமேன் முத்துலட்சுமி, எடிட்டர் சர்மிதா. ஓகே பாய் எல்லாரும். எந்த நீ லூசு சொல்லிடி நீ எல்லாரும் வண்டி ஓட்டுங்க. நீ பேச போற அவதான் மைக் வச்சிருக்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நல்லா சொல்லு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. எல்லாரும் ஹெல்மெட்